மக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாரத்துக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா குமுத ரிப்போர்ட்டர் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. இவங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை எந்த டாப்பிக்கும் கிடைக்கல போல், அதாவது சேல்ஸ் ஏதோ டவுன் ஆகிட்டே இருக்குது போல். இந்த புத்தகத்தெல்லாம் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லி நரேட்டிவ் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க போல். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான முடிவு எடுத்து பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்களை தொட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாக்கு பார்த்தீங்கன்னா இவங்க யாரோட கைக்கூலின்னு தெரியல. எங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா எதையாவது உறுதி பண்ணிட்டு பேசுப்பா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் யாரோயோ கைக்கூலி தான் இவங்க, அதாவது கைக்கூலி அரசியல் இல்லாமல் இவங்க இந்த காரியத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க அந்த வேலையை பார்த்துருக்காங்க. சரி, இந்த அட்டைப்படம் பார்த்துட்டு எங்கள் தோழர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதோட கோவம் அதிகமாக வருது. என்ன காரணம் தெரியுமா? நான் புத்தகத்தை வாங்கி படித்து பார்த்துப்பட்டு பேசும்போது எனக்கு இன்னும் கோவம் வருது. ஏன் தெரியுமா? என்னை ஏன் ஏமாத்துனீங்கிறதான் இந்த வீடியோவில் நான் கேட்க விரும்புறது. எங்கள் தலைவர், எங்கள் கட்சி அதை விமர்சித்ததுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா என்னையே ஏமாத்தினேன், அதுதான் என்னோட பிரதானமான வாதம். ஒன்பே ஒன்றா தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்ம ரிப்போர்ட் பண்ணோம்னா வியாழக்கிழமையிலேருந்து உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஒர்க் அவுட் பண்ணி எந்த செய்தி பெருசாக இருக்குது, எதை பற்றி நம்ம ரிப்போர்ட் பண்ணோம் ரொம்ப தீவிரமாக இது பண்ணுவாங்க. இவங்க உண்மைக்குமே ஊடகமாக இருந்தால் என்னமா பண்ணியிருப்பாங்க, ஜாதி ஆணவ கொலைக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்க. கவின் அவர்கள் சம்மந்தப்பட்ட இஷ்யூவை முழுசாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்க புத்தகம் விற்று சம்பாதிக்க வேணாங்கிற முடிவு எடுத்துட்டாங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, நரேட்டிவ் மூலமாக சம்பாதிக்கலாங்கிற முடிவு எடுத்துட்டாங்கல்ல. அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நரேட்டிவ் எந்த நரேட்டிவ் செட் பண்ணால் யார் அதிக காசு தருவாங்களோ அந்த நரேட்டிவ் பக்கம் போயிருக்காங்க. எனக்கு ஏமா கோவம் ரொம்ப அதிகமாக வருது? 30 ரூபா வேஸ்ட்டாக போச்சு மக்களே. அதுதான் எனக்கு கோவம் அதிகமாக வருது. அதாவது அட்டைப்படத்தில் ஒன்று இருக்குது, அதாவது கர்த்தருடன் கூட்டணி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. உள்ளே படித்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்ட தலைப்புக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் 1% கூட சம்மந்தம் இல்லை. அதாவது ஒரு 50% இருக்குப்பா, அதனால இந்த முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் கூட ஒரு லாஜிக்கலாக ஏற்றுக்கலாம். பேசப்பட்டதுக்கும் உள்ளே இருக்கிற தகவலும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. இப்போ ரெண்டாவது, ரைட்டு, ஓகே, இந்த மாதிரி ஒரு அட்டைப்படத்தை போட்டாச்சு. உள்ள என்ன மாதிரி விஷயத்தை வச்சு நம்ம அந்த அட்டைப்படத்தை நியாயப்படுத்தணும். இதான யதார்த்தமாக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய தகவல் அத்தனையுமே அந்த அட்டைப்படத்துக்கு அடாப்டாக இருக்கணும். நாங்கள் வந்து அட்டைப்படத்தில் விளம்பரப்படுத்தினது உள்ள விஷயம் இருக்குது, வாங்க வந்து படிங்க, நியாயத்தை தெரிஞ்சுங்க, உண்மையை தெரிஞ்சுங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும். ஆனால் உள்ள என்ன இருக்குது? ஒரு 5 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா கருத்து கேட்டிருக்காங்க. ஒரு 5 பேரோட கருத்து அடிப்படையில் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. சரி, 5 பேரும் எப்படி கருத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து பார்த்தா இந்த 5 பேர் சொன்ன கருத்துக்கு எப்படியா இந்த முடிவுக்கு வந்த? என்னோட கேள்வி தான். இந்த 5 பேர் சொல்கிற கருத்து வேற ஒன்றா இருக்குது, நீங்கள் சொல்கிற முடிவு வேற ஒன்றா இருக்குது. அப்போ அட்டைப்படத்தில் நரேட்டிவ் மட்டும் செட் பண்ணிவிட்டு உள்ளே ஏதோ ஒன்று எழுதி வச்சுருக்கீங்க. இதான யதார்த்தமான உண்மை. இப்போ மூணாவது, என்ன தம்பி உள்ளே இருக்குது? இந்த கேள்வி உங்களுக்கு ஆழமாக எழுந்துச்சுன்னா அதற்கும் நான் பதில் சொல்கிறேன். ஒரு 5 பேர்கிட்ட பேசியிருக்காங்க. தாவேக்காவோட பொதுச்செயலாளர் சேர்த்து இவங்க பேசியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 4 பேர்கிட்ட பேசியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா CSIDA அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஒரு கிறிஸ்துவ அமைப்புன்னு நினைக்கிறேன். இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. தலைவர் விஜய் அவர்களோட அரசியல் வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் ரொம்ப நியாயமாக பேசுகிறாரு. பிளவாத அரசியல் சக்தி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு, தமிழகத்திலையும் சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றது நல்ல விஷயம், அதனால நான் கண்டிப்பாக அவரை ஆதரிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக யார்கிட்ட போய் பேசுகிறாங்களா, அதுதான் இதில் ரொம்ப ஹைலைட்டு. பெந்தகோஸ்ட் இருக்காங்கல்ல, அந்த திருசபைகிட்ட போய் பேசியிருக்காங்க. அவங்க ரொம்ப நியாயமாக கதவுக்குள்ளே வராதுன்னு சொல்லி இவங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. அதாவதுப்பா, நாங்கள் மத ரீதியான அமைப்பு, நாங்கள் கடவுளை பற்றி பேசுகிறதுக்கு, கடவுளை பற்றி துதிபாடுறதுக்கு தான் நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் சினிமாவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், அரசியலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அதெல்லாம் கோர்ட்டுக்கு அந்த பக்கம். கோர்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் நிச்சயமாக மத ரீதியாக மட்டும்தான் இருப்போம். இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இவங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. முதல்ல ஒரு அமைப்பு என்ன சொன்னிச்சு, பிஜேபிக்கு எதிராக அந்த மாதிரி அரசியல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணுங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ரெண்டாவது கிறிஸ்துவ அமைப்பு என்ன சொன்னிச்சு, இல்லைப்பா எங்களுக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது அவங்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்கலாம். 2 பேரும் இப்படி கருத்து சொல்லும் போது இந்த தலைப்பையும் வச்சிங்க. இது என்னோட பிரதானமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக ஒரு இஸ்லாமிய அமைப்பிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கேட்குறாங்க, ஒரு முஸ்லீம் அமைப்புக்கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா கொஞ்சம் பேர் அவரை நம்புகிறாங்க, கொஞ்சம் ஃபேன்ஸ் நம்புகிறாங்க, கொஞ்சம் பொதுமக்களும் நம்புகிறாங்க, ஆனால் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ளே கால் ஊனக்கூடாதுன்னு தான் திமுகவை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவோட அரசியல் வருகை தப்புன்னு சொல்லலை, இவர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவருக்காண்டி தான் வந்திருக்காருலாம் சொல்லலை. அவர் மேலே எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை, நான் திமுக அனுதாபி அப்படிங்கிறத ஆழமாக தெளிவாக சொல்கிறார். எதனால நான் திமுக பக்கம் இருக்கேன், நான் பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலையில் இருக்கேன், எனக்கு ஏதோ திமுக தான் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எதுவுமே சொல்லலை. எங்களுடைய பொதுச் செயலாளர் என்னானந்த் அவர்கள்ட்ட போய் கேட்குறீங்க, அதாவது அவர் ஜேவின்னு சொன்னாராம். ஜேவினா ஜோசப் விஜயா. இந்த பிரச்சாரத்தை தான் பொதுச் செயலாளர் முன்னெடுத்தானா, அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்கலாம். அதுக்கு அவங்கள்ட்ட போய் கேட்குறாரு, அவர் அனைத்து மக்களுக்குமான தலைவர், இதை தாண்டி இதை பற்றி எதுக்கு என்கிட்ட கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஒரே வரியில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட பொதுச் செயலாளர்
பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூவை பார்த்தீங்கன்னா முடிச்சு வச்சிட்டார். இதுக்கடுத்து யார்கிட்ட போகிறாங்க அப்படிங்கிறத ஆழமாக தெளிவாக நம்ம செக் பண்ணி பார்த்தா மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாஜகவோட பொருளாளர் இருக்கார்ல சேகர் நினைக்கிறேன், அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கருத்து கேட்குறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருன்னா, இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் ஒரு விஷயம் சொல்ல, உனக்கு விஜய் அண்ணாவோட அப்பா அம்மா 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஈசா யோகா மையம் வந்தாங்க, இந்த செய்தி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி இந்த தலைப்புக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. 5 பேர்ட்ட கருத்து கேட்டீங்க, ஒருத்தர் எங்கள் கட்சிக்காரர், மிச்சம் 4 பேர் இந்த தலைப்புக்கு அடாப்டாக ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி யூகங்கள் அடிப்படையில் இந்த செய்தி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நியாயம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வேற எங்கேயாவது போய் தாவேக்காவோட தோழர்கள் பார்த்தீங்கன்னா மத ரீதியாக கிறிஸ்துவ மிஷினரிகளோட தொடர்பு வச்சுருக்காங்க, அதற்கான ஃபோட்டோஸ் ஆதாரங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் போட்டிருந்தீங்கனாலும் நியாயம். நீங்கள் போட்ட தலைப்புக்கும் உள்ளே இருக்கிற மேட்டருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? எந்த சம்மந்தமே இல்லாமல் இந்த ஸ்டேட்மெண்ட்டை போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ நரேட்டிவ், இந்த நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு எல்லாருமே முதல்ல அட்டைப்பக்கம் தானே பார்ப்பாங்க. யூடியூப்னா தம்மேல், ஒரு புத்தகம்னா அட்டைப்படம், அட்டைப்படம் மூலமாக ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்க. குமுதம் அப்படிங்கிற ஒரு பழமையான பத்திரிகை இப்படிப்பட்ட நரேட்டிவ் வேலை செய்கிறது முதல்ல அறமா, ஊடக அறமா அப்படிங்கிறதான் நான் இங்கே கேட்க விரும்புகிறேன். அடுத்து எங்கள் பசங்க ஆல்ரெடி ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப பாசிட்டிவாக அந்த செய்தியை கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 1992 குமுதம் தான் போட்டுச்சு, தலைவர் விஜய் அவர்கள் நடிக்க வரும்போது இந்த மூஞ்சிலாம் காசு கொடுத்து பார்க்கணுமான்னு கேட்டுச்சு. 2014 விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு சொல்லி போட்டுச்சு. குமுதமே அந்த செய்தியை எப்படி மாற்றி போட்டுச்சுங்கிறது எங்கள் தலைவரோட உழைப்பு உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதே மாதிரி இந்த செய்தியை போட்டிருக்கீங்களே, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2026 விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படிங்கிற செய்தி நீங்களே போடுவீங்க. ஏன்னா நீங்கள் சொன்னது எதுவுமே இங்கே நடந்தது கிடையாது. விஜய் அவர்களை மக்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் மக்கள் நடிகராக அனைத்து மக்களும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் மாறிட்டார் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இப்போ அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் கிறிஸ்துவ மிஷனோட தொடர்பு இருக்குதான் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், அது இல்லை 100% போலியான விஷயங்கிறத நான் எப்படி நம்புகிறேன் அப்படிங்கிறத ஆழமாக தெளிவாக சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா 32 வருஷம் ஒரு நடிகராக இருந்திருக்காரு. இந்த நடிகராக இருக்கும்போது இப்போ அந்த பயணத்தை முடிச்சாச்சு, இப்போ அரசியலுக்கு வந்தாச்சு. அந்த நடிகராக இருக்கும்போது எந்த ஒரு இடத்துலையாவது அவர் மதம் சார்ந்த விஷயத்தை ப்ரமோட் பண்ணியிருக்காரா, பேசியிருக்காரா, அல்லது அது சம்மந்தப்பட்ட காட்சிகளை வாண்டடாக உள்ளே வச்சுருக்காதா? ஏதாவது ஒரு திரைப்படம் இருக்கா, அல்லது ஏதாவது ஒரு காட்சி இருக்கா? அவர் பார்த்தீங்கன்னா படத்தோட கதாபாத்திரத்துக்கு ஒன்றி மட்டும்தான் நடிச்சிருப்பாரே தவிர கதாபாத்திரத்தை விட்டுட்டு தன்னுடைய சுய சிந்தனை, தன்னுடைய மதம், தன்னுடைய மத நம்பிக்கையை அவர் திணிக்கிற முயற்சியை இது வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட படம் நடித்தாச்சு. 60 படத்தில் ஏதாவது ஒரு படத்தில் ஏதோ ஒரு சீனில் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மிஷனரி சம்மந்தப்பட்ட விஷயத்தை செஞ்சுருக்காரா? ஒருவேளை கிறிஸ்துவ மிஷனரிகளுக்கு இந்த மாதிரி என்ன இருந்தால் நம்ம போகிற திசைக்கு ஆப்போசிட்டாக பயணிச்சுட்டு இருக்க ஒரு மனுஷன் எப்படி சூஸ் பண்ணுவாங்க? ஏதாவது பேசிக்கான ஆதாரம் இருக்கா ரெண்டுக்கும் நடுவில்? இல்லையா? இப்போ அடுத்த பாயிண்ட் போகலாம். அரசியல் களத்துக்கு வந்தாச்சு, எவ்வளவோ பிரச்சனைகளை பற்றி பேசியாச்சு, நிலைப்பாடு சொல்லியாச்சு, செயற்குழுவில் நிறையா விஷயங்களை பேசியாச்சு, மாநாட்டில் பேசியாச்சு. அவ்வப்போது அரசியல் செய்திகள் வரும்போது ஒவ்வொரு விஷயத்திலையும் தெளிவான நிலைப்பாடுகளை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் நம்புகிற அந்த கிறிஸ்துவ மதத்துக்கு ஆதரவாக ஏதாவது பண்ணுறாரா, அல்லது தன்னுடைய கட்சியை பார்த்தீங்கன்னா அந்த மதத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு முயற்சி ஏதாவது ஈடுபட்டு இருக்காரா? அனைத்து மக்களுக்குமான தலைவராக தானே இருக்காரு, அனைத்து மக்களுக்குமான பிரச்சனைகளை பற்றி தானே பேசிட்டு இருக்காரு, அனைத்து விஷயத்திலான பாஜகவையும் திமுகவையும் விமர்சித்து கொண்டிருக்காரு. அதாவது மத சார்ந்த எதுவும் விமர்சிக்கிறாரா, அல்லது கிறிஸ்துவர்களுக்கு நீங்கள் எதுவும் செய்யலன்னு சொல்லி விமர்சிக்கிறாரா? அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ வரும்போது அந்த இஷ்யூவில் எது சரியோ, எது அறமோ, எது கரெக்டோ அந்த பக்கம் தொடர்ச்சியாக நின்றுக்கிட்டே இருக்காரு. அது சார்ந்த கோரிக்கைகளை தொடர்ச்சியாக நிரந்தர தீர்வுகளை நோக்கி வைத்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. கட்சி ஆரம்பித்து எதுவும் பண்ணலை, நடிகராக இருக்கும்போது எதுவும் பண்ணலை, நீங்கள் போட்ட ரிப்போர்ட்டுக்கும் உள்ளே இருக்கிற மேட்டருக்கும் சம்மந்தமே இல்லை. எந்த அடிப்படையில் இந்த வேலையை பார்க்குறீங்க? ஆனால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எங்கள் அண்ணன் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுகிறவங்க மேலாம் அவதூறு வழக்கு தொடுக்க மாட்டார். அந்த நம்பிக்கையில் தானே இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் அண்ணன் கண்டுக்க மாட்டார், கருத்து சுதந்திரம்னு சொல்லி ரொம்ப ஜனநாயகபூர்வமான வாதியவர். அதனால தான் உங்களுக்கு இந்த ஆட்டமாக இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன். ஆனால் விர்ரா தம்பின்னு தான் சொல்லுவாங்க. இந்த தகவல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்த்தா விர்ரா கடந்து போடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதை தாண்டி எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த நம்பிக்கையில் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் மக்கள் நம்ப மாட்டாங்க. மக்களுக்கு எதுவும் உண்மைன்னு தெரியும். நீங்கள் 1000 சொல்லலாம், அதாவது பேசுகிற நான் அறிவாளி கிடையாது, பார்க்குறவங்க தான் அறிவாளி. அதான் யதார்த்தமான உண்மை. ஸோ ரிப்போர்ட்டு தயாரிக்கிற நீங்கள் அறிவாளி கிடையாது. அந்த ரிப்போர்ட்டை வாங்கி படித்து இதில் ஒரு கிரமும் இல்லை, இனிமேல் வாங்கக்கூடாதுன்னு முடிவு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அறிவாளி. உங்களுடைய சேல்ஸ் கம்மியானால் ஊடக அறத்தோடு செயல்படுங்க, சேல்ஸ் அதிகமாகும். நரேட்டிவ் பக்கம் போனீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு சேல்ஸ் இன்னும் டவுன் ஆகுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதாவது சேல்ஸோட நரேட்டிவில் காசு கிடைக்குதுன்னா கூடிய சீக்கிரம் பத்திரிக்கை அழிஞ்சிரும். அதான் யதார்த்தமான உண்மை.
உண்மை. அப்போ நரேட்டிவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஆயுதமும் இருக்காது அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு இந்த பதிவை என் பண்ணிக்கிறேன். நாங்கள் காமன் கூலாக தான் இருக்கோம். இதை பற்றிலாம் விளக்கம் கொடுக்கறது எதுக்குன்னா, வேறு சில சகோதரர்கள் யாரும் நம்பிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் தொடர்ச்சியாக எந்த ஒரு அவதூறு செய்தி வந்தாலும் நம்ம தெளிவாக எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். மற்றபடி இதுக்கெலாம் அவ்வளோ சீன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.